வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். 200 உளுந்து, 1 ஸ்பூன் அரிசி, இது ரெண்டுத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதோட சேர்க்க போகிறோம். அரைக்கும் போதே உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். உப்பு எதுக்கு முன்னாடியே போட சொன்னேன்னா, நம்ம அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம்னா அதுவே தண்ணி விட்டுக்கும். தண்ணி விட வேண்டிய அவசியமும் இருக்காது. நல்லா சேர்ந்தாப்புல வந்துடும். நீங்கள் எடுத்துட்டு போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வடையை போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வரணும். இந்த ஓசை அடங்கி இந்த மாதிரி சலசலன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் வடையை. வடை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோல்டன் கலரில் நல்லா அழகாக வந்தது. இது நீங்கள் ஒத்த கையில் போட்டால் தான் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி நீங்கள் தண்ணியை தொட்டுண்டு நீங்கள் மாவு எடுத்து போட்டிங்கன்னா கையில் நல்லா வழுக்கிண்டு வடை சீக்கிரமாக போய் உள்ள எண்ணெயில் போட்டுடலாம். நாம அது மட்டும் இல்லை, அரிசி எதுக்கு நம்ம போடுறோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் வடை. தெரியுதா? நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அடுத்தது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஒத்த கையில் எப்படி போடணுன்னு. தண்ணியை தொட்டுன்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி போட்ட ஒரு கையில் இப்படி போட்டு வடையை நீங்கள் போடும்போது ஒரு கையில் எடுத்துட்டு இந்த கையில் தட்டி இப்படி போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா கல் மாதிரி வரும் வடை, நல்லாவே இருக்காது. அது மாதிரி வெட் கிரைண்டரில் அரைச்சாதான் மாவு நல்லா வரும், நிறையவும் காணும் உங்களுக்கு. அதனால் வெட் கிரைண்டரில் அரைச்சி பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய வடை எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அரிசி போட்டால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அரிசி போட மறந்துட்டீங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.